என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். ஆமென். மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். கடவுள் பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்மையாகவே காண்பிப்பார் என்று சொல்றார். இதுவரைக்கும் வித்தியாசம் இல்லைன்னா இந்த மாதத்துல தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு வித்தியாசத்தை உனக்கு காண்பிப்பேன். மற்றவர்களுக்கும் உனக்கும், உன் வேலை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, எங்கெங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்களோ அங்கே மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம். எல்லாம் வரப்போது, உதவி வரப்போது, நன்மைகள் வரப்போது. ரொம்ப நாள் காத்து இருக்கிறதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சென்ஷன் ஆக போகுது. ஹல்லேலூயா. ஆச்சரிய விதமாக, அதிசய விதமாக அவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இந்த வார்த்தையை நம்பின்னு போங்க. தேவன் ஒரு வித்தியாசம் காட்டுவார். ஆமென். யாருக்கு வித்தியாசத்தை காட்டுவாரு? அவரை தேடுகிறவர்களுக்கு வித்தியாசம் காட்ட போறாரு. விதைக்கிறவர்களுக்கு வித்தியாசம் காட்ட போறாரு. அவரை சேவிக்கிறவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போறாரு. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க போறாரு. ஆமென். அது மாதிரி நடக்க போகுது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வித்தியாசம் உங்களுக்கு வேணுமா? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு வேணும் பாஸ்டர் அந்த வித்தியாசம்? ஆமென். ஈசாக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடை. ஹல்லேலூயா. அப்ப அந்த பஞ்ச காலத்துல விதைக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். உங்கள் சரீரம் ஒரு புதிய பலத்தோடு இருக்கணுமா? அப்ப வித்தியாசம் வரணுமா? அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு புதிய பலன் இதை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடவுளை ஹானர் பண்ணமா? பிதாவாகிய தேவன் உங்களை கனம் பண்ணமா? ஏதோ ஒரு வகையில ஊழியத்துல இன்வால்வ் ஆகிடுங்க. சபையின் காரியத்துல. ஹல்லேலூயா. அவரே ஹானர் பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா வகையிலும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படுவார். அக்டோபர் மாதத்தில் இந்த வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்பின் போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.